பாவக்காய் குழம்பு. பாவக்காவோட கசப்பு பிடிக்காதவங்க இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வத்த குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி ஃப்ளேவரில் தான் இருக்கும். பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. இதை செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 வெந்தயம், அதுக்கு மேலே போட்டால் கசப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு இதோட 10 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இது ஒரு பாதி அளவு வதங்கினா போதும், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக தேவையில்லை. அந்த டைமில் நான் ஒரு பெரிய சைஸ் பாவக்காய், ஒரே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி பாவக்காய்னாலும் 1 கப்பு சேர்த்துக்கலாம். அதோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். பாவக்காய் சேர்த்த உடனே ஓரளவு ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டிங்கன்னா பாவக்காவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த பாவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காவோட கலர் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கசப்பு கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கும். இப்போ பாவக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாமே டீஸ்பூனில் எடுத்திருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஹையில் இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு இப்போ இதோட பெரிய சைஸ் தக்காளியில் 1/2 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மூடி போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிருக்கேன். அப்புறம் அதோடக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ஆரம்பத்தில் குழம்பு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், போக போக திக்காயிடும். இப்போ குழம்புல உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு உடனே சாப்பிட்றத விட காலையில் செஞ்சுட்டு மதியத்துக்கு லேட்டாவோ இல்லை முந்தின நாள் நைட்டு செஞ்சு வச்சு சாப்பிட்டாவோ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.